Hey, what's up guys? இந்த மாதிரி எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம் பார்க்கலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Let's begin. இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த வீடியோவை பாருங்கள். Alight motion application வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு மட்டும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக ஒரு டுட்டோரியல் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் Alight motion application ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட ஆடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் என்ன ஸ்டேட்டஸ் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 2 இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஆட் பண்ண இமேஜஸ் லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம மூவிங் எஃபெக்ட் கொடுக்கலாம். உங்களோட ஃபர்ஸ்ட் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. தென் சென்டராக ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 15 செகண்ட்ஸ் வருது. அண்ட் தென் லாஸ்ட்டாக ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் சென்டராக ஆட் பண்ணியிருக்க கீ ஃப்ரேம்க்கு வந்துட்டு உங்களோட இமேஜ் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்க கீ ஃப்ரேம்க்கு வந்துட்டு உங்களோட இமேஜ் சைஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் பேக்ரவுண்டில் ஒயிட் ஸ்க்ரீன் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, ரொம்ப கம்மி பண்ணாதீங்க. நான் எந்த அளவுக்கு இப்போ கம்மி பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. நீங்கள் ஈஸிங் ஆட் பண்ணாமல் இப்படி தான் கொஞ்சம் நார்மலாக இருக்கும். நம்ம ஈஸிங் அண்ட் எஃபெக்டில் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஈஸிங் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட இமேஜஸ் செலக்ட் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும், அதில் தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸிங் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2 கீ ஃப்ரேமுக்கு நம்ம ஈஸிங் ஆட் பண்ணிக்கலாம். ஈஸிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா தேர்ட் கிராஃப் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட்டு சர்க்கிளை மேலே கார்னர் வரைக்கும் மூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு செகண்ட் அண்ட் தேர்டு கீ ஃப்ரேமுக்கு சென்டராக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்து செகண்ட் கிராஃப் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் செகண்டாக இருக்க சர்க்கிளை கீழே கார்னரில் மூவ் பண்ணிக்கோங்க. தென் ஃபர்ஸ்ட்டு சர்க்கிளை அந்த சைட் கார்னர் ஃபுல்லாக மூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஈஸிங்கோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அவ்வளோதான். நம்ம ஃபுல்லாக எஃபெக்ட்ஸில் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் பர்ஃபெக்டாக வரும். அண்ட் தென் இப்போ பேக் வந்துட்டு எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பிளர் ஆப்ஷன் இருக்கும், அதில் பார்த்திங்கன்னா மோஷன் பிளர் எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அதில் எந்த சேஞ்சஸுமே பண்ண தேவையில்ல. பேக் வந்துட்டு ஆட் எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டிஸ்டார்ஷன் அண்ட் வேப் எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டைல்ஸ் எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் டைல்ஸ் எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மிரர் ஆப்ஷன் இருக்கும், அதை மட்டும் எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பேக் வந்துடுங்க. நெக்ஸ்ட் ஆட் எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசிலேட் எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணாலே போதும், வேறு எந்த சேஞ்சஸுமே வேணால். உங்களுக்கு லைட்டாக ஷேக் ஆகும், ஸோ அதுக்காக தான் அதை ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஆட் பண்ண 3 எஃபெக்ட்டுமே காப்பி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 3 டாட்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி காப்பி எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ பேக் வந்துடுங்க. செகண்டாக ஆட் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட இமேஜ் சைஸை வந்து நான் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறேனோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு சென்டராக இருக்க பிளேஸில் இன்னொரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன பொசிஷனில் இருந்ததோ அதே பொசிஷனுக்கே கொண்டு வந்துடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் இமேஜில் ஆட் பண்ணும்போது சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும், ஸோ அதை வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அண்ட் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண கீ ஃப்ரேமை லாங் ப்ரெஸ் பண்ணி கார்னர் வரைக்கும் கொண்டு போயிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம ஈஸிங் ஆட் பண்ணிக்கலாம். ஈஸிங் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் தேர்டாக ஒரு கிராஃப் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டில் ஒரு சர்க்கிள் இருக்கும், அதை அப்படியே மேலே மூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் செகண்டாக இருக்க சர்க்கிளை அந்த சைட் கார்னர் ஃபுல்லாக மூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்ம ஃபஸ்ட் இமேஜுக்கு வந்து எடிட் பண்ண எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணியிருப்போம், அதை செகண்ட் இமேஜில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் நான் இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரான்சிஷன் எஃபெக்ட் ரொம்ப சூப்பராகவே வரும்.
அண்ட் செகண்ட் ஆட் பண்ணியிருக்க இமேஜ்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ஜூமிங் கொடுத்துருப்போம். அது எதுக்குன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஜூமிங் கொடுத்ததுனால தான் நம்மளுக்கு அந்த கண்டினியூட்டி வருது. கரெக்டாக அந்த ஃபஸ்ட் இமேஜ் ஜூமின்லேருந்து உள்ளே போகும்போது நெக்ஸ்ட் இமேஜ் வந்து ஜூமின்ல போகும். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம பிளாக் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிடலாம். ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணினா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு நிறைய ஷேப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஸ்கொயர் ஷேப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃப்ரேம் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கலர்ஸ் அண்ட் ஃபில் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா பிளாக் கலர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பேக் வந்துட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 460 அரௌண்ட் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பிளாக் ஸ்க்ரீன் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட்டில் ஆட் பண்ணும்போது ட்ரான்ஸ்லேஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு கிளியராக தெரியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரீன் ஆட் பண்ணிட்டோன்னா உங்களோட டெக்ஸ்ட் இன்னும் கிளியராக இருக்கும். அண்ட் இந்த எடிட் பண்ணும்போது உங்களோட இமேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிம்மாக இருக்க மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் வந்து அதோட பிரைட்னஸ் வந்து கம்மி பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம டெக்ஸ்ட்டில் ஆட் பண்ணிடலாம். ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட லிரிக்ஸை டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட டெக்ஸ்ட் எல்லாமே வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் சென்டர் அலைன்மெண்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபாண்ட் நேம் பார்த்தீங்கன்னா மெரிவெதர் பிளாக். இந்த ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்லேயே டிஃபால்ட்டாக இருக்குது, அதுலேருந்து டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபாண்ட்டோட சைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அண்ட் தென் நீங்கள் ஆட் பண்ண ஃபாண்ட்டை எண்டு வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. தென் இப்போ உங்களோட ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு பார்டர் அண்ட் ஷேடோ ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் தேர்டாக ஷேடோ ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு எனேபிள் பண்ணிக்கோங்க. தென் கலர் பார்த்தீங்கன்னா நான் ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் சைஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு ஒரு 250 அரௌண்ட் அது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஒப்பாசிட்டி ஆப்ஷன் இருக்கும், அதை ஒரு 89 இல்லை 90க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட பேக்ரவுண்டை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம நெக்ஸ்ட் எஃபெக்ட்லாம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேங் ஆகும். அண்ட் தென் ஷேடோவே வந்து இப்போதைக்கு ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட டெக்ஸ்ட்டை கட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் செகண்டாக இருக்க டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி உங்கள் லிரிக்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இமேஜஸ்க்கு என்ன எடிட் பண்ணுமோ அதே மாதிரி தான் இப்போ டெக்ஸ்ட்டுக்கும் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம், சென்டரில் அண்ட் தென் லாஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ சென்டராக இருக்க கீ ஃப்ரேம்க்கு வந்துட்டு தென் உங்களோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் லாஸ்ட்டாக இருக்க கீ ஃப்ரேம்க்கு போய்ட்டு உங்களோட டெக்ஸ்ட்டோட சைஸை வந்து நான் எந்த அளவுக்கு கம்மி பண்ணியிருக்கணும் அந்த அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கீ ஃப்ரேம்க்கு நடுவில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தென் ஈஸிங் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் தேர்ட் கிராஃப் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஃபர்ஸ்ட் சர்க்கிளை வந்து மேலே மூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் செகண்ட் அண்ட் தேர்ட் கீ ஃப்ரேம்க்கு சென்டராக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தென் செகண்ட் கிராஃப் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு செகண்டாக இருக்க சர்க்கிளை கீழே மூவ் பண்ணிக்கோங்க. தென் ஃபஸ்ட்டு சர்க்கிளை கார்னரில் மூவ் பண்ணிக்கோங்க. அண்ட் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா பேக் வந்துடுங்க. அண்ட் டெக்ஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருந்த எஃபெக்டை வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ வந்து இப்போ பேக் வந்துட்டு எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு 3 டாட்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் எஃபெக்ட் இருக்கும், அதை மட்டும் டெலீட் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட்டோட எஃபெக்டை வந்து பர்ஃபெக்டாக எடிட் பண்ணிட்டோம். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான், நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும். அண்ட் தென் டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசிலேட் ரொம்ப மூவ் ஆகிடுச்சுன்னா ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட ஆசிலேட்டை பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் தென் செகண்டாக ஆட் பண்ணியிருக்க டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க.
and then third option இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க and then டெக்ஸ்ட் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க and then இப்போ சென்டராக வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு நார்மலாக முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த அளவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க and then ஈஸிங் ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா தேர்டாக ஒரு கிராஃப் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க தென் ஃபர்ஸ்ட் சர்க்கிளை மேலே மூவ் பண்ணிக்கோங்க செகண்ட் சர்க்கிளை அந்த சைட் கார்னரில் ஃபுல்லாக மூவ் பண்ணிக்கோங்க and then இப்போ பேக் வந்துட்டு இங்கே ஆல்ரெடி காப்பி பண்ண எஃபெக்டை இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க and then டைல்ஸ் ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து டெலீட் பண்ணிடுங்க and then நெக்ஸ்ட்டு லிரிக்ஸ்க்கான இமேஜஸ்லாம் எப்படி ஆட் பண்ணுறது அதோட ட்ரான்சிஷன்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு 2 இமேஜ் எடிட் பண்ணியிருப்பீங்களே அது ரெண்டுத்தையுமே டூப்ளிகேட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபஸ்ட்டு 2 இமேஜஸ்க்கான ட்ரான்சிஷன் வந்து எப்படி லிங்க் பண்ணுறது நம்ம பார்த்துட்டோம் ஸோ இப்போ நம்ம தேர்டாக ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வராது ஸோ அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கெலாம் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான் இருக்குது ஸோ வந்து செகண்டாக இருக்கிற இமேஜஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க and then மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டு தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க and then லாஸ்ட்டாக முடியறதுக்கு ஒரு 3 or 4 செகண்ட்ஸ் முன்னாடி அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க தென் எண்டிங்க்கு வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு உங்களோட இமேஜ் சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க and then ஈஸிங் ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு தேர்டாக ஒரு கிராஃப் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க and then உங்களோட ஃபர்ஸ்ட் சர்க்கிளை மேலே கார்னரில் மூவ் பண்ணிக்கோங்க அண்ட் வேறு எந்த சேஞ்சஸுமே கிடையாது நீங்கள் இப்போ பேக் வந்துடுங்க அண்ட் ஒரு தடவை ப்ளே பண்ணிட்டு சைஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அண்ட் தட்ஸ் இட் கைஸ் நீங்கள் ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கரெக்டாக நெக்ஸ்ட் ட்ரான்சிஷன் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படின்னா லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அண்ட் நான் எப்படி இப்போ அரேஞ்ச் பண்ணியிருக்கனோ அதே மாதிரியே உங்களோட இமேஜை நீங்களும் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க and then நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் உங்களோட டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே டூப்ளிகேட் பண்ணி ட்ராக் பண்ணிக்கோங்க தென் அதோட லிரிக்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ இமேஜ்க்கு என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி டெக்ஸ்ட்டுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க and then லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஷேடோவை எனேபிள் பண்ணிக்கோங்க and that's it guys Alight motion application எப்படி யூஸ் பண்ணல தெரியலனா அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் and Alight motion application யூஸ் பண்ணி நிறைய டியூட்டோரியல்ஸ்லாம் போட்டிருக்கேன் அதெல்லாம் இந்த சேனல் ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க and thanks for watching this video இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் and share with your friends next வீடியோவில் பார்ப்போம்